ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது. என் பேர் அக்கீலா. ஸோ நம்ம ஃபர்தராக என்னோட டீட்டெயில்ஸ் நான் எப்படி என்னன்னு பற்றி நம்ம வீடியோஸில் பார்த்துக்கலாம். இது வந்துட்டு ஒரு குட்டி ட்ரிப். என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் வந்துட்டு ஒண்டர்லா போனது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். எங்களோட ட்ரெயின் வந்துட்டு நைட்டு சொல்ல முடியாது, ஏர்லி மார்னிங் 1:25 இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 12 o'clock மாதிரி எல்லோரும் வீட்டிலேருந்து கிளம்பி 12:45 மாதிரி எல்லோரும் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். 12:45 ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் விட்ற வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு குட் பை சொல்லிட்டு ஒரு 1 o'clock மாதிரி நாங்கள் எங்களோட பிளாட்ஃபார்ம் போயிட்டோம். எங்களோட பிளாட்ஃபார்ம் ட்ரெயின் வர பிளாட்ஃபார்ம் வந்துட்டு 1 இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோஸ் ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இப்படி இருக்கும்போது டக்குன்னு ட்ரெயின் வந்துருச்சு. எங்களோட டிக்கெட் வந்துட்டு ஒரு 10 days முன்னாடி தான் புக் பண்ணோம். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு எங்கள் டிக்கெட். 4 பேருக்கு மட்டும்தான் வந்துட்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. பாக்கி 2 பேருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வந்துட்டு வேறு ஒரு கோச்சில் கிடந்துச்சு. சரி, நம்ம வீட்டில் ஆல்ரெடி நாங்கள் வந்து 2-3 பேர் தூங்கிட்டு வந்திருந்தனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் எங்களோட குட் லக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய சீட்ஸ் வந்துட்டு எம்டியாகவே இருந்துச்சு எங்களோட கம்பார்ட்மெண்ட்லேயே. ஸோ நைட் டைமில் ட்ரெயின் போகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஜேர்னி. ஆல்மோஸ்ட் ஒரு 6:45 வந்துட்டு நாங்கள் எர்ணாகுளம் சவுத் ஜங்ஷனில் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் எங்களோட பிளான் வந்துட்டு ஒரு பஸ்ஸில் போகிறது அந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு பிளானில் தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆட்டோக்காரங்க வந்து எங்களை ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி எங்களை அப்ரோச் பண்ணாங்க. ஒரு 700 rupeesக்கு நாங்கள் ஒண்டர்லா கொண்டு போய் விடுறோன்னு. அது எங்களுக்கு அந்த நேரத்தில் ஓகே நல்லது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அது ரொம்ப பேடான டெசிஷன். நீங்கள் யாருமே பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஒண்டர்லா போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் ஈவினிங் எப்படி ஒண்டர்லாருந்து ரிட்டன் எர்ணாகுளம் சவுத் ஜங்ஷனுக்கு வந்தோன்னு இருக்கும், அது மாதிரி நீங்கள் மார்னிங் போகும்போது நாங்கள் வந்துட்டு கரெக்டாக அங்கேருந்து ஒரு ஒண்டர்லா முன்னாடி இறங்கி நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஷாப்பில் ஏறி ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்குற மாதிரி எங்களோட பிளான். அந்த மாதிரி வாங்கிடாதீங்க. ஒரு 4-5 ஷாப் இருக்குது. 4-5 ஷாப்லேயுமே விசாரிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் வாங்கலாம் வந்துட்டு ட்ரெஸ்ஸு. நாங்கள் முட்டாள்தனமாக என்ன பண்ணிட்டோம், ஒரே ஷாப்பில் வாங்கிட்டு அங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் நல்லா பேசி ரிட்டன் பண்ணி வேறு நல்ல ஷாப்பில் வாங்கிட்டோம் ட்ரெஸ்ஸு. எங்கள் குட் லக் அவங்க திருப்பி எங்களை கொடுத்துட்டாங்க. அது மாதிரி ஒரு பேடான சிச்சுவேஷனில் நாங்கள் ரூமும் 1000 rupees நம்ம கீழேருந்து மேலே போகிறக்கு அவங்களே ஒண்டர்லாக்காரங்களே ஃப்ரீயான காஸ்ட்டில் வந்துட்டு பஸ்ஸு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு நாங்கள் ஏறி மேலே போய் ஒண்டர்லா ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு ஒரு 10 days முன்னாடி டிக்கெட் வந்துட்டு எடுத்துட்டோம். பர் ஹெட்டுக்கு 1300 rupees ஆச்சு. எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்துட்டு அப் அண்ட் டவுனுக்கு 350 rupees ஆச்சு, ரெண்டுமே சேர்த்து. இது வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங்கான ரைடாக இருந்துச்சு. அப்படியே மேலே போய் நிறுத்தி வச்சுட்டாங்க. விழுந்துருவோங்கிற ஒரு பயம் ரொம்பவே இருந்துச்சு. இது நம்ம ஊரில் வந்துட்டு ஃப்ரிஸ்பின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர்த்தோட ஊரில் இது இருக்குன்னு தெரில. எங்கள் ஊர் கோயம்புத்தூர். அங்கே வந்துட்டு அரவான் நோம்பி ஒன்று நடக்கும், அங்கே போடுவாங்க. எக்ஸாக்ட்லி ஃப்ரிஸ்பி மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இந்தளவுக்கு த்ரில்லிங்காக இருக்காது. இது மேலே அப்படியே அந்த நிற்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. சீரியஸாக அதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ரைட்ஸ் இதெல்லாம். நாங்கள் ஒரு நல்லா இருக்க ஒரு 4 ரைடு மட்டும்தான் வந்துட்டு ட்ரை ரைட்ஸ் பண்ணோம். ஏன்னா ட்ரை ரைட்ஸ் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே நெக்ஸ்ட் வந்துட்டு அப்படியே வாட்டர் ரைட்ஸ் போயிட்டோம். இது முடிக்கவே 11 o'clock வந்துட்டு ஒண்டர்லா டைமிங் ஓப்பன் ஆகும். இது முடிக்கவே வந்துட்டு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1:30 ஆயிடுச்சு. 4 ரைடு முடிக்கவே 1:30க்கு மேலே தான் நாங்கள் வந்துட்டு வாட்டர் ரைட்ஸே போகலாம் அப்படின்ட்டு போனோம். இதெல்லாம் தான் வந்துட்டு நாங்கள் போன வாட்டர் ரைட்ஸு. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எங்களால் நிறைய கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. ஏன்னா ஒருத்தங்க மாற்றி எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. நம்ம மேலே இருந்து இன்னொருத்தங்க கீழே வந்து ஃபோனில் நனைஞ்சிருமோன்னு சின்ன பயம்லாம் இருந்துச்சு. ஸோ என்னால் பெருசாக வீடியோஸ் இதெல்லாம் எடுக்க முடியல. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கோம். இதான் வந்துட்டு வெர்டிக்கல் ஃபால். இது நல்லா இருந்துச்சு. இது ஃப்ரெண்ட்ஸோடு சும்மா ஸ்லைட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்துட்டு பூலில் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இருக்கும். அங்கே இந்த பூல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஸ்விம்மிங்லாம் பண்ணிட்டு நல்லா விளையாடிட்டே இருந்தோம். இது வந்துட்டு ஒண்டர்லா முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு.
5:45 மாதிரி நாங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வரும்போது 6 ஆயிடுச்சு. 7 வந்துட்டு கேஎஸ்ஆர்டிசின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் வந்துட்டு ஒண்டர்லாக்கு முன்னாடி வரும். நீங்கள் அங்கே ஏறினீங்கன்னா கடம்பശ്ശേரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் கொண்டு போய் இறக்கி விடுவாங்க. நீங்கள் அங்கேருந்து மெட்ரோவுக்கு முன்னாடி இறக்கி விடுவாங்க, கடம்பശ്ശേரி மெட்ரோ. அங்கேருந்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு மெட்ரோ வந்துட்டு ஒரு ஆளுக்கு 40 rupees எர்ணாகுளம் சவுத் ஜங்ஷனுக்கு போகிறதுக்கு. இதே கடம்பശ്ശേரி டிக்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 23 rupees ஒரு ஆளுக்கு வருது. நம்ம போயிட்டு நீங்கள் ஒரு 4 minutes எங்களுக்கு மெட்ரோ வந்துருச்சு. நாங்கள் இருந்த மெட்ரோவுக்கு ஆப்போசிட்லேயே தான் வந்துட்டு எர்ணாகுளம் சவுத் ஜங்ஷன். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. நைட்டு வந்துட்டு எங்களுக்கு ட்ரெயின் வந்துட்டு அரௌண்ட் 10:25 இருந்துச்சு. 10 எங்கள் ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ நாங்கள் ஏறி எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருந்தோம். அதனால ஏறினோன்னே எல்லாருமே தூங்கிட்டோம். கோயம்புத்தூருக்கு வந்துட்டு 3:15 ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மெமரி. நீங்கள் எல்லாருமே போங்க. கண்டிப்பாக சின்ன சின்ன சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிங்கன்னா இந்த ஜர்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன் வெளியில். சூப்பராக இருந்துச்சு.